வெல்கம் பேக் டு யூஜி TRB இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் கொஸ்டின்ஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேங்க்லேயும் வர கொஸ்டின்ஸ் as well as அதோட ஆன்சர்ஸை வந்து எப்போவுமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபைண்ட் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன் இன் த ஃபாலோயிங் பிளேஸ் ஆஃப் மார்லோக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. அந்த கொஸ்டினுக்கு வந்து சாய்ஸஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ், எட்வர்ட் டூ, த ஜூ ஆஃப் மால்டா, டாம்பர்லின் த கிரேட். ஸோ அதோட இயர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்தோம். அதில் ரைட்டான ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருக்கும் போது என்ன பார்த்தோம்னா டாம்பர்லின், டாக்டர் ஃபாஸ்டஸ், இந்த ஆர்டரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ த ரைட்டான ஆப்ஷன் வந்து இதில் ஒவ்வொரு செஞ்சுரி பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த ஆன்சரை கிளியராக பார்த்துட்டு ஸோ த ரைட்டான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷன்: பப்ளிகேஷன் ஆர்டர் ஆஃப் மார்லோஸ் பிளே, டாம்பர்லின் த கிரேட், செஞ்சுரி 1587 to 88. So the publication year வந்து 1005. So the publication year வந்து 1590. டாக்டர் ஃபாஸ்டர் இது வந்து எந்த செஞ்சுரியில் எழுதுனாங்கன்னா 1588 to 92 எழுதுனாங்க. பப்ளிஷிங் இயர் வந்து 1604. எட்வர்ட் டூ எந்த செஞ்சுரியில் எழுதுனாங்கன்னா 1592 அண்ட் பப்ளிஷிங் இயர் வந்து 1594. தி ஜூ ஆஃப் மால்டா செஞ்சுரி வந்து 1589 to 90. பப்ளிஷ்ட் இயர் வந்து 1633. ஸோ சீக்வன்ஸ் வந்து எது மேட்ச் ஆகுதுன்னா ரைட்டான ஆப்ஷன் வந்து டி. ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து சீன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து மாற்றிடுங்க. டி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டாம்பர்லின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஏ டாக்டர் ஃபாஸ்டஸ், சி த ஜூ ஆஃப் மால்டா, பி வந்து எட்வர்ட் டூ. ஸோ இதுதான் ரைட்டான சீக்வன்ஸ். According to Algernon, Jack cannot marry Gwendolyn for two reasons. What is the second one? So Algernon என்ற கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசன் இருந்தது. அவர் வந்து குவெண்டலனை வந்து ஏன் மேரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரீசன் வந்து இருந்தது. ஜாக் cannot marry குவெண்டலான்றதுக்கு 2 ரீசன். என்ன அந்த ரீசன் சொல்லிட்டு இதில் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஒன்? ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க கேட்கல. அக்கார்டிங் டு ஆல்கர்னான் ஜாக்கை வந்து குவெண்டலான மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக 2 ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ரீசன்ஸ் என்ன? அதில் வந்து செகண்ட் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சாய்ஸஸ் வந்து 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்கர்னான் வில் நாட் கிவ் ஹிஸ் கான்சென்ட் டு தேர் மேரேஜ், ஃபஸ்ட்டு சாய்ஸு. செகண்ட் சாய்ஸ், அண்ட் அகஸ்டா வில் நாட் அக்செப்ட் தி ப்ரொபோசல். தேர்ட் வந்து கேர்ள்ஸ் டு நாட் திங்க் இட் ரைட் டு மேரி த மென் தே ஃப்ளர்ட் வித். ஃபோர்த் வந்து ஜாக் இஸ் நாட் ஹானஸ்ட் எனஃப் டு மேரி ஹர். ஸோ 4 சாய்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கர்னான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்கர்னான் வில் நாட் கிவ் ஹிஸ் கான்சென்ட் டு தேர் மேரேஜ். ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அண்ட் அகஸ்டா வில் நாட் அக்செப்ட் தி ப்ரொபோசல், அது ஒரு சான்சஸ் இருக்குது. அண்ட் அகஸ்டா வந்து கண்டிப்பாக இவங்களோட மேரேஜ் ப்ரொபோசலுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு அப்படி ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் டு நாட் திங்க் இட் ரைட் டு மேரி த மென் they flirt with. கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன் எந்த பர்சனை வந்து இவங்க வந்து ஃப்ளர்ட் பண்ணாங்களோ அந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வேறு இருக்குது. டு மேரி த மென் தே ஃப்ளர்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாக் இஸ் நாட் ஹானஸ்ட் எனஃப் டு மேரி ஹர். ஜாக் வந்து ஒரு ஹானஸ்டான பர்சன் இல்லை அவரை மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் ஆல்கர்னான் வில் நாட் கிவ் ஹிஸ் கான்சென்ட் டு தேர் மேரேஜ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இன் ஆஸ்கர் வைல்ட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட், ஆல்கர்னான் என்ற கேரக்டர் வந்து ஆல்கின்னு சொல்லுவாங்க. அப்போசஸ் ஜாக் மேரியிங் குவெண்டலான் சைட்டிங் 2 ரீசன்ஸ். ஸோ ஆஸ்கர் வைல்டு எழுதின இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட்ன்ற ஒர்க்கில் வந்து ஆல்கர்னான் என்ற கேரக்டர் அவங்கள வந்து ஆல்கின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் பர்சன் அப்போசஸ் ஜாக் மேரியிங் குவெண்டலான். ஜாக் குவெண்டலானை மேரி பண்ணுறதுக்கு 2 ரீசன்ஸ் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது மாதிரி சொல்கிறாங்க. ஒன் இஸ் ஜாக் இஸ் ஏர்னஸ்ட் இன் டவுன் பட் ஜாக் இன் த கண்ட்ரி டிசெப்ஷன் இஷ்யூ இருக்குது. ஸோ ஜாக் இருக்க டவுனில் வந்து ஜாக் வந்து ஏர்னஸ்டாக இருக்கான். ஸோ அவன் வந்து வெளி உலகத்துக்கு போனால் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டா அவன் அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸ் இல்லை, அந்த ரிசெப்ஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆல்கர்னான் won't give consent because Gwendolyn is his cousin. ஸோ 2 ரீசன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஒன்று வந்து டிசெப்ஷன் இஷ்யூ, இன்னொன்று வந்து ஃபேமிலி அப்ஜெக்ஷன். ஸோ இந்த 2 ரீசனை தான் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஜாக் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாக் இஸ் ஏர்னஸ்ட் இன் டவுன் பட் ஜாக் இன் த கண்ட்ரி. எங்கே ஜாக் இருக்கானோ அங்கே தான் அவன் ஏர்னஸ்டாக இருக்கான். ஸோ அந்த டிசெப்ஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Algernon won't give consent because Gwendolyn is his cousin. ஸோ கெண்ட்லானை பொறுத்த வரைக்கும் யாரோட கசினாக இருக்காங்கன்னா ஜாக்கோட கசினாக இருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் அது வந்து நான் மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்கர்னான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ த டூ ரீசன், ஒன் இஸ் டிசெப்ஷன் இஷ்யூ, செகண்ட் ஒன் இஸ் ஃபேமிலி அப்ஜெக்ஷன். ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங்? ஆண்ட் அகஸ்டா கொடுத்தது நாட் த ரீசன் ஆல்கி கிவ்ஸ். ஆல்கி வந்து அந்த ரீசனை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆண்ட் அகஸ்டா வந்து இப்படி சொல்லுவாங்க, ஆண்ட் அகஸ்டா வந்து ப்ரொப்போசலை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்ற ரீசன் வந்து ஆல்கர்னான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த ரீசன் வில் நாட் பி அக்செப்டபிள். அடுத்து கேர்ள்ஸ் டு நாட் திங்க் இட் ரைட் டு மேரி த மென் தே ஃப்ளர்ட் வித். ஃப்ளர்டேஷன் மாரல்ஸ் வந்து அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணலை இந்த ஸ்டோரியில். ஹானஸ்டி இஷ்யூ, ஆல்கிஸ் பாயிண்ட் இஸ் ஃபேமிலி இல்லை ப்ரைட், நாட் எத்திக்ஸ். ஸோ அவன் ஹானஸ்டான பர்சன் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கியோட பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா ஆல்கியோட பாயிண்ட் அது கிடையாது. ஆல்கியோட பாயிண்ட் வந்து டிசெப்ஷன் இஷ்யூவும் ஃபேமிலி அப்ஜெக்ஷன், இந்த டூ ரீசன் தான் வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க யாரை மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஆல்கி வந்து இந்த டூ ரீசன் தான் எடுத்து வைக்கிறாங்க, டிசெப்ஷன் இஷ்யூவும் ஃபேமிலி அப்ஜெக்ஷனும், டு அப்போஸ் த மேரேஜ் ஆஃப் ஜாக் அண்ட் குவெண்டலான். ஸோ இங்கே வந்து ஆண்ட் அகஸ்டான்ற பர்சனோட ரீசனும் கிடையாது, அதே மாதிரி ஃப்ளர்டேஷன் மாரல்ஸோட இஷ்யூவும் கிடையாது, ஹானஸ்டி இஷ்யூவும் கிடையாது. ஹானஸ்டி இஷ்யூ வந்து ஆல்கியோட பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிஸ் ப்ரைடு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஆர் நாட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரீசன் இல்லை. ஸோ கரெக்டான ரீசன் வந்து ஒன்லி திஸ் டூ ரீசன். கரெக்டான ரீசன் வந்து ஒன் இஸ் ஜாக் வந்து ஏர்னஸ்டாக இருக்கான் அவனோட ஓன் டவுனில், பட் நாட் இன் அனதர் டவுன் ஆர் அனதர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசெப்ஷன் இஷ்யூவும், அனதர் ஒன்று குவெண்ட்லான் வந்து அவனோட கசின், ஸோ ஃபேமிலி அப்ஜெக்ஷன் இருக்குன்னு அந்த ரெண்டை தான் மென்ஷன் பண்ணுறாங்க, வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாஸ் ரெஸ்பான்ஸ் டு த பாப்புலர் ஒப்பீனியன் தட் ஆர்ட் ஷுட் நெவர் பி டைடாக்டிக்? ஸோ இங்கே ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலர் ஒப்பீனியன் அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எது வந்து ஆர்ட் ஷுட் நெவர் பி டைடாக்டிக், ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ட் ஷுட் பி டிலைட்டிங் ஆஸ் வெல் அஸ் டைடாக்டிக். தெர் இஸ் நோ யூஸ் இன் ஆர்ட் பீயிங் டைடாக்டிக். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆர்ட் ஷுட் பி நத்திங் எல்ஸ் தேன் டைடாக்டிக். ஃபோர்த் வந்து ஆர்ட் ஷுட் ஹைட் இட்ஸ் டைடாக்டிக் ஆஸ்பெக்ட். ஸோ இங்கே 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து ஆர்ட் ஷுட் பி டிலைட்டிங் ஆஸ் வெல் அஸ் டைடாக்டிக். ஸோ ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட ரெஸ்பான்ஸ் என்ன இந்த ஆர்ட் பேஸ் பண்ணி? ஆர்ட் ஷுட் போத் இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் என்டர்டெயின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாஸ் ரெஸ்பான்ஸ் டு த பாப்புலர் ஒப்பீனியன் தட் ஆர்ட் ஷுட் நெவர் பி டைடாக்டிக்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ரைட்டானது? ஸோ ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ரெஸ்பான்ஸ் வந்து டு த பாப்புலர் ஒப்பீனியன், அவர் எதை பேஸ் பண்ணி சொல்லுவார்னா ஆர்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும், அது வந்து எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவரோட எஸ்ஸேஸில். ஸோ இங்கே வந்து அவர் சொல்லும்போது ஆர்ட் ஷுட் நெவர் பி டைடாக்டிக்னு சொல்லிட்டு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அவரோட ஒப்பீனியன் எது கரெக்டானது இங்கே கொடுத்துருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்ட் ஷுட் பி டிலைட்டிங் ஆஸ் வெல் அஸ் டைடாக்டிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பிலீவ்ட் ஆர்ட் ஷுட் போத் இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் என்டர்டெயின். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் வந்து போத் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும் ஆஸ் வெல் அஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆர்ட்ன்ற விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்ட்ன்றது ஒரு மேஜர் சேஞ்சஸை வந்து நிறைய பர்சனோட லைஃப்பில் வந்து மாற்றிருக்கு. ஸோ அவங்க லைஃப் இட் மைட் பி ஆர்ட் வந்து வெறும் வந்து ட்ராயிங் பேஸ் பண்ணி இல்லை, ஸோ அவங்களோட கலைகள். ஸோ அந்த ஆர்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபீல்ஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் மைட் பி மியூசிக் ஆர் இட் மைட் பி டான்ஸ் ஆர் இட் மைட் பி ஆர்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் வந்து கிரியேட்டிவ் ஆஃப் பெயிண்டிங், ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இது ரைட்டிங்ஸ்லேயும் வரும். இப்போ ஒருத்தர் வந்து போம் எழுதுகிறாரு, அதே மாதிரி அவங்க வந்து சிலர் வந்து ஷார்ட் போம்ஸ் எழுதுவாங்க. ஸோ கவிதை நிறைய எழுதுவாங்க. ஸோ நிறைய கவிதைகள் எழுதுவாங்க. ஸோ அந்த கவிதைகளை வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்கிறதுக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு அதை பாடுறதுக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அதை எழுதி ஈஸியாக வந்து நிறைய மக்களை வந்து கவர்ந்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட்டால் நிறைய மக்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஈவன் இப்போ ட்வின் டவர்ஸ் வந்து ஒரு டைமில் டெமாலிஷ் ஆன டைம், ஈவன் ஒரு பீரியடில் வந்து ட்வின் டவர்ஸ் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்ட டைம். ஸோ அந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க.
அந்த இடத்துலையும் அந்த சோகத்தை வந்து நிறைய பேர் மறைக்கிறதுக்காக ஒரு கான்சர்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து திருப்பியும் வி வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் எல்லாம் பாடி எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு ஊக்கத்தை அப்படின்னா ஒரு மோட்டிவேஷ்னல் லைஃபுக்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய வந்து மோட்டிவேஷ்னல் சாங்ஸு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கவலைகளை மறக்கிறதுக்காக ஒவ்வொன்றத்துலையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மியூசிக் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ ஆர்ட் வந்து சும்மாவே ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஈவன் வந்து நீங்கள் லாஸ்ட் லீவ் ஸ்டோரி ஆர்ட் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. த லாஸ்ட் லீவ் ஸ்டோரி வந்து நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த லாஸ்ட் லீவ் ஸ்டோரியில் வந்து ஒரு பெகர்மேனுன்ற ஒரு கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட ஃபைனல் மாஸ்டர் பீஸ் தான் ஒரு பர்சனோட லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இறந்து போக போகிறாங்க, நிமோனியா அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்களால சர்வை பண்ண முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நிமோனியா அஃபெக்ட் ஆகிருக்கு அவங்களால சர்வை பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெத்தை நினச்சே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீஃபில் போயிட்டு ரொம்ப வரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டால் அதை தாங்கிக்கவே முடியாது. இதை வந்து அவங்க பெகர்மேன்ன்ற பர்சன் கிட்ட சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே ஆக்சுவலாக வந்து ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த பர்சனில் ஒரு பர்சனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆன உடனே இவங்க இப்படி ரொம்ப டிப்ரெஷனில் போகும், இன்னொரு ஃப்ரெண்டால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவங்க பெகர்மேனு ஒரு சீனியர் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கன்வே பண்ணும்போது அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவார், அவரோட உயிரை தியாகம் பண்ணி இந்த பர்சன் ஒரு யங் ஆர்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடாது, ஸோ அவங்க வந்து நல்லாவே சர்வை பண்ணுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து வெளியில் அந்த பணியில் நின்று அவங்களுக்காக ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணுவார். ஸோ இந்த பர்சனோட மைண்டில் என்ன இருக்கும்னா ஒவ்வொரு ஐவி லீவ்ஸாக வந்து விழுந்துகிட்டே வரும். ஸோ அந்த ஐவி லீவ்ஸ் விழும்போது அதுதான் இவங்க வந்து கவுண்ட் டவுன் மாதிரி இவங்க லைஃபோட டேஸ் வந்து இவ்வளோ தான், லைக் 21, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 19 அப்படின்னு சொல்லிட்டு டேஸை வந்து அந்த லீவ்ஸோட கம்பேர் பண்ணி என் லைஃப் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபைனலாக நாளைக்கு தான் அவங்க இறந்து போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும்போது அங்கே வந்து அந்த லாஸ்ட் ஒரு லீஃப் வந்து விழுந்திருக்கும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த இடத்துல தான் அந்த பெகர்மேன்ன்ற பர்சனோட ஒரு ஆர்ட் அங்கே இருக்கும். அவர் வந்து பெயிண்ட் பண்ணுற அந்த லீஃப் வந்து ஒரிஜினல் லீஃப் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ஸோ அது வந்து இந்த பர்சனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டை தந்து ஓகே என்னாலேயும் வாழ முடியும், ஸோ ஐ காட் அன் அனதர் டே ஃபார் சர்வைவல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மோட்டிவேட் அவங்களே ஆகி அவங்க வந்து மாறுவாங்க மொத்தமாக. பட் அவங்களுக்காக ஒரு பர்சன் வந்து தியாகம் பண்ணி இறந்து போயிடுவார். அது அங்கே வந்து பெருசாக வந்து கன்சிடர்ட் ஆகலை. ஆனாலுமே அதுதான் அவரோட ஃபைனல் மாஸ்டர் பீஸாக இருந்தது. அவர் பண்ண ஆர்ட்லேயே வந்து ஃபைனலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் பீஸ் எதுன்னு பார்த்தோன்னா அந்த ஆர்ட்டு தான் ஒரு பர்சனோட லைஃபையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களால இன்னொருத்தர் லைஃப் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்காக ரொம்ப ஹாப்பியாகி இன்னும் அவங்க நிறைய வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்ன சொல்ல வர்றாருன்னா ஹி பிலீவ்ஸ் தட் ஆர்ட் ஷுட் போத் இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் என்டர்டெயின். ஸோ ஆர்ட் எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். He argued art should be didactic அப்படின்னா டீச் பண்ணணும், ப்ரொவோக் தாட். ஸோ 2 விதத்தில் இருக்கணும். எப்போவுமே வந்து இது ஒரே வேயை மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து யாரையும் ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ சில பர்சன் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காகவே வந்து சிலதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. சம் ஆர்டிஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டே அவங்க வந்து அவங்களோட விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் தேடி தேடி செய்ய ஆரம்பிப்பாங்க. அது நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், அவங்களும் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெர்னார்ட் ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து அந்த ஆர்ட் வந்து சம்திங் இட் ஷுட் டீச் அதர்ஸ். யாருக்கும் ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்து ஏதோ அது தாட் ப்ரோவைக் ஏதோ ஒரு பர்சனுக்கு அது வந்து டீச் பண்ணுறதா இருக்கணும், இல்லைனா அது தாட் ப்ரோவைக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வைல் ஸ்டில் பீயிங் டிலைட்டிங் அப்படின்னா டிலைட்டிங்னா என்கேஜிங் ஆர் என்ஜாயபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சேம் வே இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கணும், ஹாப்பினஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் என்கேஜ் எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஷாஸ் பிளேஸ் எக்ஸாம்பிள் பிக்மாலியனில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிளெண்ட் வித் ஹியூமர் அண்ட் சோஷியல் கிரிட்டிக் 3 விதத்தையும் அவர் வந்து அவரோட அந்த போமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஷாஸோட பிளேஸில் வந்து பிக்மாலியனில் இவர் வந்து 3 விதத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, பிளெண்ட் வித் ஹியூமர் அண்ட் சோஷியல் கிரிட்டிக். ஸோ இந்த 3மே வந்து அவரோட பிளேயில் வந்து
பர்ஃபெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிக்மேலியனில் வந்து நம்ம பார்க்கும்போது விட் நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஹியூமர், பயங்கர காமிக்கான ஒரு கான்செப்டும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சோஷியல் கிரிட்டிக். மற்றவங்களுக்கு வந்து சோஷியல் கிரிட்டிக் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சொசைட்டியில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததோ அதில் ரூல் பண்ண பர்சன், அந்த பர்சன் கரெக்டான ரூல் பண்ணாரா, அந்த பர்சன் கரெக்டான ஒர்க்கை வந்து பண்ணாரா, ஸோ அவர் வந்து என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணார், ஸோ இல்லை அந்த சொசைட்டியில் வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் வரணும், அதை பேஸ் பண்ணி நிறைய வந்து அவர் கிரிட்டிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இவரோட ரைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது டைடாக்டிக்காக இருக்கணும். ஸோ ஆர்ட் ஷுட் பி டிலைட்டிங் ஆஸ் வெல் அஸ் டைடாக்டிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவரோட ரைட்டிங் ஷுட் பி டிலைட்டிங் ஆஸ் வெல் அஸ் டைடாக்டிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Why the other options are wrong? No use. First one, opposite of Shaw's view. So first one என்ன கொடுத்துருக்காங்கன்னா art should be delighting as well as didactic ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரைட் ஆன் ஆப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து art should be delighting as well as didactic, இது வந்து கரெக்டான ஆன்சரு. எந்தெந்த ஆன்சர் வந்து ராங்கு, எந்த ஆப்ஷன் எதனால ராங் அப்படின்னு பார்த்தோம்னா there is no use in art being didactic, அந்த மாதிரி ஒரு வியூ வந்து ஷா பார்க்கவே இல்லை. ஓகேவா? நோ யூஸ்ன்ற அந்த வியூ வந்து ஷா வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஷா சொல்லும் போது என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அது தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் எல்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஆர்ட் ஷுட் பி நத்திங் எல்ஸ் தேன் டைடாக்டிக்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் அவர் வந்து எதுவுமே ஸ்டேட் பண்ணவே இல்லை. ஓவர் ஸ்டேட்ஸ் ஹி வேல்யூட் ஆர்ட்ஸ் டூயல் பர்பஸ், அதுதான் டைடாக்டிக் பர்பஸ். டூயல் பர்பஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாரு, பட் இங்கே வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ராங்கான ஆப்ஷன். ஹைட் டைடாக்டிசம். Shaw embraced art's message. So, art should hide its didactic aspect ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ராங்கான ஒரு ஆப்ஷன். டூயல் இதை வந்து என்ன சொல்ல வராங்கன்றதே சொல்லாமல் மறைச்சு கொடுக்க சொல்கிறாங்க, இதுவும் அவரோட மெசேஜ் கிடையாது. ஹவு டஸ் லேடி பிராக்னல் டிஸ்கிரைப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்? ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த ஒவ்வொருத்தரோட இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் எந்தெந்த பீரியடில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அதை மாதிரி ரொம்ப நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ரெவல்யூஷன் பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்தது. ஸோ அதை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து இனி வரப்போகிற கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஷின் பேங்க்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸ், ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம வந்து எல்லாமே கிளியராக பார்க்கலாம். இங்கே வந்து லேடி பிராக்னல் வந்து டிஸ்கிரைப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இங்கே லேடி பிராக்னல் வந்து எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்லைட்னிங் மூமெண்ட்டா, இல்லை டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டா, அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட்டா, இல்லை லிபரேட்டிங் மூமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த 4 சாய்ஸஸில் எது வந்து ரைட்டான ஆப்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ த ஆப்ஷன் டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்லைட்டிங் மூமெண்ட்டாக இல்லை, அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட்டாகவும் இல்லை, லிபரேட்டிங் மூமெண்ட்டாக இல்லை. ஸோ அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா பிராக்னலை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டுன்றது ஏன் அவங்க வந்து அதை சூஸ் பண்ணாங்க? அக்கார்டிங் டு லேடி பிராக்னல் ஏன் அந்த ஃப்ரெஞ்ச் மூமெண்ட் வந்து டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டாக இருந்தது, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து ஏன் டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு லேடி பிராக்னல் ஏன் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இன் ஆஸ்கர் வைல்ட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட், லேடி பிராக்னல் கால்ஸ் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எ டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட். ஷி இம்ப்ளைஸ் இட் வாஸ் சோஷியலி டிஸ்ரப்டிவ் அண்ட் இம்ப்ராப்பர். ஸோ அந்த காலகட்டம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னாலே டோட்டலாக ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் வந்து அவங்க கொண்டு வந்த டிஃப்ரெண்ட்டான இம்ப்ளிமெண்டேஷன், அந்த டைம் இருந்த வார் எல்லாமே வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு பீப்புளையுமே வந்து வேறு விதத்தில் வந்து ட்ரீட் பண்ண வச்சுது. ஸோ ஆஸ்கர் வைல்டு வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்டில் வந்து லேடி பிராக்னலுக்கு வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் சோஷியலி இது வந்து டிஸ்ரப்டிவ் ஆஸ் வெல் அஸ் இம்ப்ராப்பர். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ரெவல்யூஷனாக இல்லவே இல்லை, அவங்க பண்ணது ஃபுல்லாகவே டிஸ்ரப்டிவாக இருந்தது, அவங்க வந்து சொசைட்டிக்கு வந்து நல்லதாகவே எதுவும் செய்யலைன்ன மாதிரி பயங்கரமாக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வை த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங்? என்லைட்னிங் நாட் ஹர் வியூ. ஸோ லேடி பிராக்னலோட வியூவை பொறுத்த வரைக்கும் சோஷியலி வந்து அது டிஸ்ரப்டிவாக இருந்ததும் அது இம்ப்ராப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை. ஸோ இந்த என்லைட்னிங்காக இருந்ததுன்னு சொன்னால் அது உண்மையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஹர் வியூ, ஷீ இஸ் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட் க்ளோஸ் பட் நாட் தேர் ஃப்ரேசிங். அக்கார்டிங் டு ஹர் ஃப்ரேஸ் அது வந்து
க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃப்ரேஸ் வச்சு பார்த்தோன்னா அது வந்து சூட் ஆகலை. லிபரேட்டிங், ஆப்போசிட் ஆஃப் அர் டோன். ஸோ டோட்டலாக அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து இம்ப்ராப்பராக இருந்தது, டிஸ்ரப்டிவாக இருந்ததுனாங்க. அப்படி பார்க்கும்போது இது லிபரேட்டிங் கிடையாது. ஸோ இது வந்து டிஸ்ட்ரெஸ்ஸிங் மூமெண்ட் விச் மேட்சஸ் டு லேடி பிராக்னல்ஸ் டிஸ்அப்ரூவல். அவங்க வந்து இதை டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அக்ரி பண்ணலை, அவங்க அதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் அட்மிட்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி ஏ லிட்டில் ஆஃப் போத். ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து ஏன் அவரை வந்து ஏ லிட்டில் ஆஃப் போத்துன்னு சொல்லிட்டு அவர் அட்மிட் பண்ணுறாரு. அவரை வந்து அப்படிதான், அவர் வந்து லிட்டில் ஆஃப் போத் லைக் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் ஏ லிட்டில் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் அவரை வந்து அப்படி அட்மிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாட் குவாலிட்டிஸ் டஸ் ஹி ரெஃபர் டு? ஸோ எதை தான் அவர் ரெஃபர் பண்ணுறாரு, அந்த லிட்டில் ஆஃப் போத்துன்னு எதை தான் ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹானஸ்ட் அண்ட் ராகிஷா, இல்லை வர்ச்சுவஸ் அண்ட் வைஷியஸா, சீக்ரெட் அண்ட் சின்ஃபுல்லா, இல்லை ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் டிசீட்ஃபுல்லா. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது ரைட்டான சாய்ஸ்? ஹானஸ்ட் அண்ட் ராகிஷா, இல்லை வர்ச்சுவஸ் அண்ட் வைஷியஸ், சீக்ரெட் அண்ட் சின்ஃபுல், ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் டிசீட்ஃபுல். ஸோ இதில் எது ரைட்டான சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹானஸ்ட் அண்ட் ராகிஷ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் ஷாஸ் பிக்மலியன், ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் அட்மிட்ஸ் ஹீ இஸ் எ லிட்டில் ஆஃப் போத். ஸோ பெர்னார்ட் ஷாவோட பிக்மலியன் எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளேயில் வந்து ஆல்ஃப்ரெட் டூலிட்டில்ன்ற கேரக்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அட்மிட் பண்ணுறாரு. அவரை வந்து நான் வந்து இப்படி தான், ஹீ இஸ் அ லிட்டில் ஆஃப் போத். ஸோ நான் வந்து இப்படி தான் ஒரு பர்சன், நான் ஹானஸ்டான பர்சன், அதே மாதிரி ஒரு ரோகிஷான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவரை அட்மிட் பண்ணுறாரு. நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் ரெஃபரிங் டு பீயிங் ஹானஸ்ட் அபவுட் இஸ் நேச்சர். ஸோ பீயிங் ஹானஸ்ட்ன்றது அவர் நேச்சராக வந்து இப்போ எந்த இடத்துல கோவப்பட்டால் அந்த பர்சன் அதனால ஹானஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அவர் ஹானஸ்டின்றது எதை பேஸ் பண்ணினா நேச்சராகவே ஒரு பர்சன் வந்து எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு குட் பர்சனாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து அவரோட ஹானஸ்டியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன் ஷாஸ் பிக்மலியன் ஆல்ஃப்ரெட் டூலிட்டில் வந்து அவர் எப்போவுமே 2 திங்ஸை வந்து அவர் அட்மிட் பண்ணுறாரு, அந்த 2மே அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே 2 விஷயத்தில் அவரோட குவாலிட்டியை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஒன் இஸ் இவர் வந்து ஹானஸ்டாக இருக்கார், த அனதர் ஒன் இஸ் ரோகிஷாக இருக்கார். ஸோ த ஹானஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா அபவுட் இஸ் நேச்சர், அண்ட் ரோகிஷ் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா மாரலி ஃப்ளெக்சிபிள், அன்அப்பாலஜெட்டிக் அபவுட் ஹிஸ் ஸ்க்ரவுச்சிங் லைஃப் ஸ்டைல். ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் கடினமாக இருந்தாலுமே அவர் வந்து அதெல்லாம் பாதர் பண்ணாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்மையர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதான் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ ஹீ இஸ் அன்ஷேம்லி ஹிம்செல்ஃப், பார்ட் ஹானஸ்ட், பார்ட் சார்மிங் ரோக். ஸோ இதுதான் 2 விதத்துலேயுமே வந்து இவர் அப்படி தான் இருக்கார். ரெண்டு விஷயத்துலேயுமே வந்து ஒரு பக்கம் ஹானஸ்டியும் இருக்கும், இன்னொரு பக்கம் மாரலி இவர் வந்து ஃப்ளெக்சிபிளான பர்சன், ஆஸ் வெல் அஸ் அன்அப்பாலஜெட்டிக் அபவுட் ஹிஸ் ஸ்க்ரன்ச்சிங் லைஃப் ஸ்டைல். ஸோ இவரோட லைஃப் ஸ்டைல் வந்து என்னவா இருக்கட்டும், எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி ஒரி பண்ணாமல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணுற பர்சன், ஆஸ் வெல் அஸ் ஹானஸ்டாக இருக்க பர்சன். ஸோ இந்த பர்சன் வந்து யாருன்னா ஆல்ஃப்ரெட் டூலிட்டில். ஸோ அதனால தான் கீப் ஆன் வந்து he admits himself as a little of both அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எதுலன்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மலியனில். why the rest other options are wrongன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா virtuous and vicious அப்படி பார்க்கும்போது too extreme for Doolittle self view. இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் தெரியும் உங்கள்கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸ், உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ், உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் எப்படி இன்னொருத்தர்கிட்ட உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து யார்கிட்டயோ உங்களை பற்றி தெரியாத ஒரு பர்சன்கிட்ட வந்து உங்களை வந்து நீங்கள் தெரியப்படுத்த வரும்போது எப்படி சொல்லுவீங்க? மேபி வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பீப்புள் சொல்லுவாங்க தற்புகழ்ச்சி எனக்கு வந்து பிடிக்காது, அதனால் என்னை பற்றி நான் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன்னு. அந்த மாதிரி இல்லை. இப்போ சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து உங்களை பற்றி தெரிய வரணும், கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரியணும்னா உங்களோட குட் குவாலிட்டிஸ் எல்லாமே சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உங்களை பற்றி நிறைய தெரியும். மற்றவங்கள விட உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குன்ட்டு நீங்கள் தான் உங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் நிறைய தடவை உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன் தட் கேஸ் ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். வர்ச்சியஸ் அண்ட் வைஷியஸ் பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹிஸ் மைண்ட் செட்.
அவரோட கேரக்டருக்கு வந்து சூட் ஆகாதது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், ஆல்ஃப்ரடை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் வந்து கண்டினியூஸாக அவர் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஃபார் டூ லிட்டில் செல்ஃப் வியூ வந்து இந்த வர்ச்சியஸ் அண்ட் வைஷியஸ் வந்து டூ ஃபார் ஃப்ரம் மிஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சேக்ரட் அண்ட் சின்ஃபுல், இவரோட டோன்லேயே அது இல்லை, நாட் இஸ் டோன், ஹீ இஸ் இர்ரெவரண்ட். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாதவர், அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய மதிக்கத்தக்கவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் டெசீட்ஃபுல், நாட் த குவாலிட்டிஸ் ஹீ கிளைம்ஸ், இது 2மே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹானஸ்டியாக இருப்பார், ஃப்ளெக்சிபிளாக இருப்பார், ஸோ எல்லாமே பண்ணுவாங்க. இன் தட் கேஸ் இது எல்லாமே அதுக்கு சூட் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அஸ் வெல் அஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.